நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட. திரு நந்தகுமார், இந்த விசாரணைக்கு ஆஜராவது இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனால் இன்னொரு பக்கம் இதை வைத்து நெருக்கடி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல, இப்ப வன்னியரசு கூட அந்த பாயிண்ட வந்து சொன்னாரு. பாரதிய ஜனதா வந்து சிபிஐ வந்து கைக்கூலியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவரு அந்த சொல்லக்கூடிய கருத்து வந்து உடன்பாடு உள்ள கருத்தா இருந்தா, அப்ப காவல்துறையை இங்க திமுக கைக்கூலியா, கூலிப்படையா பயன்படுத்துறாங்கங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் இல்லையா? அப்ப அந்த மாரி ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து கைக்கூலியா இருக்கிறனால தான் இப்போ வக்கீல் அவரு ராஜீவ் காந்தி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வண்டியில இருக்கும்போதே வந்து தாக்கப்பட்டாரு. அத கூட மேடையிலேயே வந்து அவர் அங்கீகரிக்கிறாரு. சும்மா ஒரு 4 தட்டு தான் தட்டுனாங்க. நல்லா கூட சரியா கூட அடிக்கலன்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அத பத்தி கேஸும் போட்டுருக்காங்க. அது தனியா வழக்கு நடந்திருக்கு. அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா சரியா இருக்காது. அத பத்தி இல்ல, நீங்க அந்த விவகாரத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வன்னியரசு பதில் சொல்லுவார், நம்ம டிபேட் டைவர்ட் ஆயிடும். நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காம இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப இதெல்லாம் ஒரு ஏற்புடைய வாதமே இல்லை. நந்தகுமார், ஓகே, அவரோட கனெக்ஷன் கட்டாச்சு. நம்ம திரும்ப தொடர்பு கொள்ளலாம். திரு செந்தில்குமார் அவர்கள்ட்ட, தாவேகா பாஜகவையும் கொள்கை எதிரிதே அப்படின்னுது, இங்கே அரசியல் எதிரிதே அப்படின்றாங்க. இப்போ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு பேசுபொருள் எப்படி ஆயிடுச்சு, பாஜக விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது ஒன்று, இன்னொன்று சென்சார் போர்டு மூலமாக அவருடைய திரையுலகத்துக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு. ஸோ அது எப்படி அவர் விசாரணை எதிர்கொண்டாலும் அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிறதா பார்க்கலையா? இல்லை, முதல்ல நம்ம இந்த கரூரில் 41 உயிர்கள் போனதுக்கு அப்புறமா அங்கேயே பதட்டப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த அவசரமாக இங்கே வந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்படுது, இங்கே இருக்கிற ஆமாம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், இங்கே இருக்கிறவங்கள வந்து இங்கே இறந்தவங்களே கிடையாது அப்படிங்கிற வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. முதல்ல அது வந்து தாவேகாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அதில் விஜய் அவர்கள் தாமதமாக வந்து அந்த கூட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து கூடட்டும் அப்படிங்கிறதுக்காக தாமதமாக வந்ததாகவும், நாமக்கல்லில் பேசிட்டு அங்கேருந்து அதே பிரச்சார வாகனத்தில் மெதுவாக வந்ததுனால தான் அவ்வளோ காலதாமதம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் அவ்வளோ வேகமாக போய் ஏர்போர்ட்டில் போய் ஏறி அவரால் சென்னைக்கு வர முடிகிறவர் நாமக்கல்லேருந்து ஈரோட்டுக்கு அதே மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் அவர் திட்டமிட்டு காலதாமதம் ஏற்பட்டதுனால தான் அந்த மரணம் வந்தது. இதுதான் மொதல் காரணம். இதற்கு ஒரு கட்சியோட தலைவர் தன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டம் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு 41 உயிர்கள், சின்ன சின்ன பசங்க, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கே அது வந்து பெரிய மனவேதனையாக இருக்கக்கூடிய ஒரு இறப்பில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தார்மீகமாக அதுக்கு பொறுப்பேற்று இப்படி ஒன்று நடந்துருக்கக்கூடாது, இது வந்து பெரிய அசம்பாவிதமாக மாறிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு அப்படி பொறுப்பேற்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறது இல்லையே. அது உணர்வு ரீதியாக என்னை பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னா சொல்லியிருக்கலாம். சரி, அவங்க வீட்டுக்கு போகல. ஆனால் புது ஒரு கலாச்சாரம் என்னென்னா, செத்து போனவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து ஒரு அரங்கத்தில் வச்சு பார்க்கறதுலாம் வந்து இது வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆணவத்தின் உச்சம் தான் எங்களுக்கு தோணுது. என்ன, உங்களுக்கு நீங்கள் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் மக்களை வந்து மக்களாக மதிக்காமல் ஒரு இந்த நீங்கள் நம்ம தமிழ் சமூகத்தில் எடுத்துங்க, எங்கேயுமே இறப்பு வீட்டுக்கு தான் நம்ம போவோம், இறந்தவர்களை கூப்பிட்டு நான் ஆறுதல் சொல்லுவாங்கிறதுலாம் வந்து அது எந்த மாதிரி அணுகுமுறைனே தெரியல. நீங்கள் இது இப்போது சிபிஐ விசாரணை சொல்கிறீங்க, சிபிஐ விசாரணை கேட்டது இவர்கள் தான். இவங்க தான் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு காவல்துறையோட விசாரணை பிடிக்கலன்றாங்க. இதுக்கு முன்னாடி அஜித்குமார் கொலை வழக்கில் காவல்துறை தான் அடித்து அந்த அஜித்குமார் கொலை செஞ்சதுன்னு நம்ம எல்லாரும் சிபிஐக்கு வரட்டும்னு நம்ம கேட்கும்போது இவர் தான் பேசுகிறாரு வேணான்னு. தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கலாம், இங்கே நீதிமன்றம் மூலமாக ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார், விஜயை கேட்டார். அதான் அவர் தான் கேட்டாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறை இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சிபிஐ வந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசும்போது தமிழ்நாடு காவல்துறையே சரியாக தான் இருக்குன்னு பேசின விஜய் இப்போ ஏன் சிபிஐ கேட்டாரு அப்படிங்கிறது வந்து அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். இப்போ ஒவ்வொரு முறையும் இப்போ விஜய் போகும்போது வரும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது இதை எல்லாத்தையும் ஊதி பெருசாகிறது ஊடகங்கள் தான். இன்றைக்கி கூட இன்னும் சிபிஐ விசாரணை இருக்குது, கேள்விகள் எல்லாம் முடிக்கப்படணும், அவங்க விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ண அப்புறமா தான் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, இந்த விவரமே நமக்கு தெரியும். ஆனால் எல்லா ஊடகங்களும் முன்னாடியே முந்திக்கிட்டு இதை கேட்டாங்க, அது கேட்டாங்க, இதெல்லாம் எந்த அறிக்கை மூலமாக நமக்கு கிடைச்சிது, எப்படி இது அதிகாரப்பூர்வமானதா? ஏன்னா இன்றைக்கெலாம் ஏஐ வந்ததுனால நேருக்கு நேர் பேசுகிறதையே வந்து நம்மளால் நம்ப முடியல, இவங்கெல்லாம் பேசுனாங்களான்னு. அப்படி இருக்கிறப்போ ஒரு அறிக்கை இன்னும் சிபிஐயால் விசாரணை முடிக்கப்பட்டு எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்படல. அதுக்கு முன்னாடியே நம்ம யூகங்களில் இதை வந்து ஊதி பெருசாக்குறோம். ஊடகங்கள் மிகப்பெரிய பங்கு இருக்குது இதில். ஒரு நடிகர்
இங்கே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். அப்போது நாட்டு மக்களோட பிரச்சனை என்னன்னு போய் களத்தில் நிற்கணும். எந்த களத்துக்கு அவர் வரமாட்டார். ட்விட்டரில் ட்வீட் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு, ஒரு A4 ஷீட் எடுத்துன்னு பேசுவார். இது வந்து படத்துக்கு வேணால் சரியாக இருக்கலாம். ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி, இந்த காட்சிக்கு வந்து நீங்கள் நடிச்சுட்டு போங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வருவார், நடிப்பார், போவார்னா திரைப்படத்துக்கு சரியாக இருக்கும். ஆனால் அரசியலுக்கு அது சரியாக வராது. இன்னொன்று, இதில் வந்து அவருக்கு வந்து பெரிய புகழ் இருக்குது, வராங்கன்னு என்னோட தனிப்பட்ட கேல்குலேஷனுங்க. அங்கே தாவேக்கால இருக்கிற எல்லா தொண்டருக்கும் ஒரே எண்ணம் தான், விஜயை பார்த்துடணுங்கிற எண்ணம் தான். இங்கே முதல்ல ஒரு மாநாடு விஜய் வந்து விக்ரவாண்டிக்கு வராருன்னு ஒரு 2 லட்சம் பேர் வந்தாங்களா? அதை விட 10 மடங்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னே வச்சுங்களேன். 10 மடங்கு வரவே இல்லைன்னு வச்சுங்களேன். 20 லட்சம் பேர் தானே ஓட்டு போடுவாங்க. அப்புறம் வெற்றி பெற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவார். இங்கே நாங்கள் 15 வருஷமாக இங்கே இருக்கிற பிரச்சனைக்காக இன்னைக்கு காலையில் கூட திருத்தணியில் ஒரு நெடுஞ்சாலை அமைக்கப்படுது. ஒரு ஊர் நெடுமரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு வழி கொடுக்கல. அந்த நெடுஞ்சாலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வழி இல்லாமல் மொத்தமாக போட்டு 5 கிலோமீட்டர் போய் சுற்றி வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நான் போய் பங்கெடுத்தேன் அந்த போராட்டத்தில். இப்படி மக்கள் போராட்டத்தில் நாளுக்கு நாள் நிற்கிறவங்கள மக்கள் ஆதரிக்காமல் திரையில் மட்டும் தோன்றி ஒரு நடிகர் ஆகிட்டார், உச்சகட்டம் ஆகிட்டாருன்னா 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் உச்சகட்டமாக தாங்க ஆகும். 2000 ரூபா கொடுத்து பார்த்தவங்க மக்கள் தான். இதே மக்கள்கிட்ட பிளாக்ல டிக்கெட் விற்று அவர் உச்ச நடிகர், உச்ச சம்பளம் வாங்குறவர்னா அது எந்த வகையில் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை அங்கீகரிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, கேட்போம். திரு நந்தகுமார் இணைஞ்சிருக்கார். திரு நந்தகுமார், இங்கே அடிப்படையாக கேட்கப்பட்ட கேள்வி விஜயினுடைய தாமதம் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள். ஸோ அப்போது தாமதம் அப்படின்னாலே அப்போது விஜய் லேட்டாக வந்ததால் கூட்டம் சேர்ந்துச்சு, கூட்டம் அதிகமாக சேருவதற்காக லேட்டாக வந்தாரா அப்படின்னு அந்த 2 கேள்வி சேர்ந்து வரல? இல்ல, நீங்க முதல்ல வந்து இது நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ்டு ஒரு டிபேட்டா இருக்கணும். நம்ம வந்து ஒரு நெரேட்டிவ் பேஸ்டு டிபேட்டா போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க மீட்டிங்க்கு அப்ரூவல் வாங்கும் போதே அதுக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் என்ன? மாலை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த 7 மணி நேர விண்டோவை வந்து அப்ரூவல் பண்ணுனது யாரு? காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தான் அதை அப்ரூவல் பண்றாங்க. என்ன கார்கே? ஆனந்த் தான் சார் சொன்னாரு 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு சொன்னார் சார். இல்ல, நம்ம ஆனந்த் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கணுமா, இல்ல காவல்துறை கொடுக்கக்கூடிய அப்ரூவல் லெட்டர் எது வந்து இன்னைக்கு இப்ப சிபிஐலயோ இல்ல வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லாலயோ எது வந்து செல்லுபடியாகும்? ஆனந்த் பேசுறது செல்லுபடியாகுமா, காவல்துறை கொடுத்த பர்மிஷன் லெட்டர் வந்து செல்லுபடியாகும்? இப்போ என்கொயரிக்கு போயிருக்கு, 2 பேர் செல்லுபடியாகும். நீங்க டாக்குமெண்டட் எவிடன்ஸ் தான் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஆனந்த் அவர் பேசியிருந்தா கூட அது தனிப்பட்ட முறையில அவர் ஏன் அந்த மாதிரி பேசினாரு, அவர் இந்த மாதிரி சொன்னாருங்கிற அந்த கேள்வியை தனியா கேட்கலாம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் லீகல் அப்ரூவல். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அப்ரூவல் 3 to 10. விஜய் அவர்கள் அங்க போனது வந்து 7 மணி. எந்த இடத்துல கரூருக்கு விஜய் லேட்டா போனாருங்கிறதே வந்து ஒரு அடிப்படையான ஒரு சரியான வாதமே இல்ல. கரூர்லேருந்து திருச்சிக்கு அவ்வளோ வேகமாக போய் விமானம் பிடிச்சவர் நாமக்கல்லேருந்து கரூருக்கு எங்கே அவ்வளோ லேட்டாக வந்தார்? அதானே கேள்வி. இல்லை, அதையும் இன்னைக்கு கோர்ட்டில் இதில் கேட்டிருக்காங்க.